அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னால், மன்னாரில் நேற்று நடைபெற்ற சிந்தியாவுக்கான நீதி கோரி நடைபெற்ற இருவேறு போராட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் மன்னார் வைத்தியசாலைக்கு முன்பாக மன்னார் பொது அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிந்தியாவுக்கான நீதி கோரி, சிந்தியாவுக்கு நியாயம் கோரி, மருத்துவத்துறையினரால் அநியாயமாக கொல்லப்பட்ட சிந்தியாவுக்கான உண்மையான நியாயமான ஒரு நீதி வேண்டும் என கூறியும், குற்றமளித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அந்த போராட்டம் அமைந்திருந்தது. இப்போராட்டத்தில் பெருவளவிலான மக்கள் கலந்திருந்தனர். சட்டத்தரணிகள், மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்திருந்தனர். அதே நேரத்தில் மன்னார் வைத்தியசாலைக்கு முன்பாக வைத்தியர் செந்தூரனாலும் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. வைத்தியர் செந்தூரனும் சிந்தியாவுக்கான நீதி வேண்டி தவறிழைத்தவர்களுக்கான தண்டனையை கோரி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஆனால் இரண்டு போராட்டங்களும் நேற்றைய நாளுடனே முடிவடைந்து விட்டன. இங்க இந்த போராட்டங்களை பற்றி நாங்கள் பார்க்க முதல் வைத்தியர் செந்தூரனை பற்றி நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். யார் இந்த வைத்தியர் செந்தூரன்? இவர் எவ்வாறு மக்களுக்கு அறிமுகமானார்? உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக 2 மாத காலங்களுக்கு முன்பு சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெற்ற முறைகேடுகள் சம்பந்தமாக அல்லது நடைபெற்று வருகின்ற தவறுகள் சம்பந்தமாக வைத்தியர் அர்ச்சனா சமூக வலைத்தளங்களூடாக அதை வெளிக்கொண்டு வந்திருந்தார். அதன் பிற்பாடு மக்கள் எழுச்சி கொண்டு போராட்டங்கள் நடத்தி அர்ச்சுனா அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு நிறைய விஷயங்கள் நடைபெற்றதை நாங்கள் அறிவோம். இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனைகளை வைத்தியர் அர்ச்சுனா வெளிக்கொண்டதன் பிற்பாடு இந்த வைத்தியர் செந்தூரன் ஒரு காணொளி ஒன்றை மக்களுக்கு வெளியிடுகின்றார். ஒரு சமூக வலைத்தளம் ஊடாக ஒரு காணொளி ஒன்றை வெளியிடுகின்றார். இந்த காணொளி ஊடாகத்தான் செந்தூரன் பலருக்கு அறிமுகமாகிறார். பலர் செந்தூரனை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். அந்த காணொளியில் கூறப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முழுக்க வைத்தியத்துறைக்கு ஆதரவாகவும் அர்ச்சனாவால் முன்வைக்கப்பட்ட இந்த விடயங்களுக்கு எதிராகவுமே அந்த குரலை அவர் நக்கலும் நையாண்டியுமாக அந்த காணொளியில் வெளிப்படுத்தி இருந்தார். அந்த காணொளி வந்த பின்பு அவருக்கு எதிரான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே இந்த பிரச்சனைகள் இவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற போதுதான் மன்னார் வைத்தியசாலையில் சிந்தியாவின் மரணம் நிகழ்ந்து அங்கும் வைத்தியத்துறை மக்களுக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மன்னார் வைத்தியசாலைக்குள் நடைபெற்ற அந்த பிரச்சனைகளை வைத்தியர் அர்ச்சுனா உட்சென்று பார்த்து வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி உள் சென்று பார்வையிட்டார். அதன் பின் அவர் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், பின்புனையில் வெளிவந்தார். நாங்கள் அந்த விடயத்தை எங்கால் வைத்துவிட்டு வைத்தியர் அர்ச்சுனா மன்னார் பிரச்சனைகளை கையில் எடுத்த பிற்பாடு அது மேலும் பூதாரமாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது. மக்களின் பலத்த ஆதரவு அந்த பிரச்சனைக்கான தீர்வு வேண்டும் என்பதில்
ஒருமித்து ஓங்கி ஒலிக்க தொடங்கியது. இந்த நேரத்தில் தான் மன்னார் பொது அமைப்புகளால் நேற்றைய தினம் சிந்தியாவுக்கான நீதி கோரியும் மன்னாரில் தவறிழைத்த வைத்தியர்களுக்கு தண்டனை கோரியும் மன்னார் பொது அமைப்பினரால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சம நேரத்தில் செந்துரனும் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். செந்துரன் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை செய்வதற்கான காரணம் என்ன? இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்துவிட்டு வர வேண்டும். தம்பி அர்ச்சுனாவுக்கு என வைத்தியர் செந்துரன் ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். சமூக வலைத்தளமூடாக அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கடிதத்திலும் வைத்தியர் அர்ச்சுனாவை எவ்வளவு நக்கல் அடிக்க முடியுமோ, நையாண்டி பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமாக அந்த கடிதத்தில் விவரித்திருந்தார். பார்க்கின்ற போது ஒரு தம்பிக்கு ஒரு அண்ணன் எழுதுகின்ற உருக்கமான வரிகளாக இருந்தாலும் அதில் நீங்க பார்த்தோம்னு சொன்னா பொம்பளை கள்ளன், பைத்தியம், குடிகாரன் இப்படியான செயல்பாடுகள் அவரிடம் உள்ளது என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டு ஒரு அவருக்கு ஆலோசனை கூறுவதை போன்று அந்த கடிதம் அமைந்திருந்தது. அத இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த போது சிந்தியா ஒரு கடிதம் எழுதுவதை போன்று ஒரு கடிதம் ஒன்றும் வைத்தியர செந்திரனுக்கு எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதம் வெளிவந்த பிற்பாடு இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அதே நாளில் வைத்திய செந்துரனும் அங்கு தனது அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம், உண்மையில் வைத்தியர் செந்துரன் ஒரு மனமாற்றத்துக்கு உட்பட்டு அந்த போராட்டத்துக்கு வந்தாரா, அந்த போராட்டத்தை செய்திருந்தாரா, அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்களை போல இவர் நாடகம் ஆடுகின்றார், சிந்தியாவுக்கான நீதியை திசை திருப்புவதற்காக அல்லது சிந்தியாவுக்கான நீதியை வலுவிழக்க செய்வதற்காக அல்லது சிந்தியாவின் நீதியை காலதாமதப்படுத்துவதற்காக மருத்துவ மாபியாக்களால் இறக்கப்பட்டவரா என்ற பல கேள்விகள் மக்களிடம் உள்ளது. உண்மையில் உண்மையான விடயம் வைத்திய செந்துரனுக்கு தான் தெரியும். இவர் உண்மையில் ஒரு மனமாற்றத்துக்கு உட்பட்டு வந்தாரா, அந்த சிந்தியா எழுதிய கடிதம் போன்ற அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. சரி, அந்த கடிதம் செந்துரனை ஒரு மனமாற்றத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கும், அல்லது இவர் ஒரு நாடகம் போன்று நடிப்பதற்காக வந்திருக்கலாம். உண்மையில் எது சரி எது பிழை என்பது பலராலும் ஊகிக்க முடியாத நிலையில், ஆனால் இந்த இடத்தில் வைத்திய செந்தூரன் இந்த போராட்டத்தை தவிர்த்திருக்கலாம் என்பது எனது கருத்து. அர்ச்சனா அந்த விடயங்களை கையில் எடுத்து செல்கின்றார். மன்னார் பொது அமைப்புகள் அந்த விடயத்தை கையில் எடுத்து செல்கிறார்கள். இவர் இன்னொரு வைத்தியசாலையை சேர்ந்த வைத்தியர், ஏன் அங்கு இவர் செல்ல வேண்டும்? இவர் பேசாமல் இங்கே கூறப்பட்ட நிறைய விடயங்கள் உள்ளனவே. சாவச்சேரி வைத்தியசாலையில் அர்ச்சனா அவர்களால் வெளிக்கொண்டுவரப்பட்ட பல விஷயங்கள் உள்ளனவே. அது சம்பந்தம் அவர் பேசியிருக்கலாமே. அதை விடுத்து அல்லது வைஷ்ணவிக்காக அவர் உண்ணாவிரதம் இருக்கலாமே. அதெல்லாத்தையும் எடுத்து ஏன் இவர் மன்னார் வைத்தியசாலைக்கு வந்தார், அங்கே ஏன் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருந்தார் என்ற பல கேள்விகள், சந்தேகங்கள் எல்லோர் மனதிலும் உள்ளது என்பதுதான் உண்மை. ஒரு 10 விதமான மக்களை தவிர்த்து விட்டு 90 விதமான மக்கள் மனங்களில் இந்த சந்தேகம் உள்ளது. இன்று சமூக வலைத்தளங்கள் மாத்திரமல்ல, மக்கள் கூடுகின்ற இடங்கள் பார்த்தால் கூட இது மன்னார் வைத்தியசாலை பிரச்சனை, அர்ச்சனா சம்பந்தமாகவும் வைத்திய செந்துரன் சம்பந்தமாகவும் தான் கதைக்கப்படுகின்றன. இது நாம் பல இடங்கள் நான் அவதானித்திருக்கிறேன். மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கே பேசுபொருள் மருத்துவத்துறையில் நடக்கின்ற பிரச்சனைகள் தான். ஆனால்
வைத்தியர் அர்ச்சுனா அதற்கான நீதியை நான் பெற்றுத் தருவேன், அதற்கான முன்னடவடிக்கைகளை நான் முன்னெடுப்பேன் என்று கூறி வருகின்றார். மன்னார் அமைப்புகளும் அதற்கான முயற்சியை முன்னெடுக்கின்றன. ஆனால் செந்துரனும் இங்கே ஒரு போராட்டத்தில் வந்து தனது பங்களிப்பை செலுத்தியுள்ளார். அது உண்மையானதா போலியானதா என்றதுக்கு அப்பால் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை நாங்கள் யோசித்து பார்த்து செயல்படுவோமா இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. நான் சொல்வது சரித்திர பிழையாக கூட இருக்கலாம். எனது கருத்து, வைத்தியர் செந்துரனால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தையும் எமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டும் நாம் சிந்தியாவுக்கான நீதி கோரிய நீதி வேண்டிய பயணத்தில் எமது போராட்டங்களை முன்னெடுத்து செல்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது எனது கருத்து. இங்கே எல்லாரும் கேட்பது போல், எல்லாரும் போராடுவது போல் சிந்தியாவுக்கான நீதி கிடைக்க வேண்டும், சிந்தியாவுக்கு அநீதி இழைத்த அத்தனை நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு எல்லோருடைய குரலாகவும் உள்ளது என்பதை இங்கே தெளிவாக பதிவு செய்து இத்துடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.